கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவோட அம்மாவும் அந்த ஃபோட்டோ பற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க அபிராமி இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் தீபாவை அசிங்கப்படுத்தி பேசினதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க தீபாவோட அண்ணி இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரூபஸ்ரீ வேலையாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அதை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம தீபா சினிமாவில் பாட போகிறா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா ரெக்கார்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ரக்ஷன் கார்த்திக்கு கால் பண்ணி தீபாவை கொஞ்சம் பிஃபோராகவே கூட்டிகிட்டு வந்துருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாட போகிறாங்கன்றதுனால அவங்க கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம்க்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வருது. உடனே வந்து தர்மலிங்கமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் தர்மலிங்கத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இப்போ வந்திருக்கிறது ரொம்ப சிவியரான அட்டாக், இப்போது அவர் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நேற்று மைல்டு அட்டாக் வந்தப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இதை கேட்டு தீபாவோட அம்மா வந்து ரொம்ப பதட்டமாகறாங்க. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவோட அண்ணி கார்த்திக்கு கால் பண்ணி மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத வந்து தீபா கேட்டுடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப பதட்டமாக கிளம்புறாங்க. அவசரமாக கிளம்புறத பார்த்துட்டு தீபா சார் என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்திக் இல்லைங்க ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு இப்போ அவருக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப சிவியரான அட்டாக்கு. நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன் மைல்டு அட்டாக் வரும்போதே சொன்னேன் சர்ஜரி பண்ணணும்னு, ஆனால் அவங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கார்த்திக் தீபாவோட அம்மா கிட்ட ஏன் நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, சொல்லியிருந்தா நேற்றே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அவர் தான் தீபாவுக்கு நகை எடுக்க வச்சுருந்த பணத்தை வந்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னேன், அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, நகை தான் முக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளே வந்துட்டு தர்மலிங்கம் வந்து கான்ஷியஸ் வந்துடும். அப்போது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நர்ஸ் வெளியில் வந்து அவருக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு, அவர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே கார்த்திக் வந்துட்டு அவர் என்ன தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. அப்போது தீபாவோட அப்பா இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, எனக்கு என்ன ஆனாலும் சரி எது நடந்தாலும் சரி தீபா கிட்டே நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாது, தீபாவை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் தீபா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்திக் அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி தீபா பாடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர் மூச்சு விட கஷ்டப்படுறாரு. உடனே வெளியில் டாக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. டாக்டர் உள்ளே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. கார்த்திக் வந்துட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்லி நர்ஸ் வந்து தீபாவோட அம்மா கிட்ட வந்து சைன் வாங்குறாங்க. சைன் வாங்கினதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு தீபாவை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க, தீபாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் முன்னாடி இதை பார்க்கல அப்படின்னு அபிராமி கேட்க அப்போ தான் கார்த்திக் வந்துட்டு தீபாக்காக நகை எடுக்க வச்சுருந்த பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலான்னு தான் சொன்னாங்களாம், ஆனால் நகை எடுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி அவர் ஆப்ரேஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.